வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. இஃப் த லைன் த்ரோ -2,3 அண்ட் 8,5 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக செல்லக்கூடிய அந்த லைனு இருக்குது அப்படின்னா அந்த லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா ஏ என்ன அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதை வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஃப்த்து சம்மு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு சைடு வரக்கூடிய பாயிண்ட்டு இது ஏ இது பின்னு வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட் வந்து -2,3னும் இந்த பாயிண்ட் வந்து 8,5ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், இந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக போகக்கூடிய அந்த லைன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு என்ன, இதுதான் அவன் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு இந்த பாயிண்ட்டுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஸ்லோப் எடுக்கலாம். ஓகேங்களா, இதோட ஸ்லோப்பும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 வந்தால் ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்றத நிரூபிக்கலாமா? ஸோ அதான் வீடியோவை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ பாயிண்ட் வந்து -2,3, பி பாயிண்ட் வந்து 8,5. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த படம் வரையணுமா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை நான் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு மேலே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரைஞ்சாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வரைஞ்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பேர் வச்சுட்டேன். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எழுதலாமா? ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்து ஸ்லோப்பு கேட்டாங்க அப்படின்னா இதை M1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கொடுத்தா ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஓகேங்களா, M1 தான் வச்சுருக்கேன், ஏன்னா இங்கே இருக்கிறது தான் mx. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் அப்ளை பண்ணுங்கள். y2ன்றது 5, y3ன்றது 3, y1ன்றது 3. நெக்ஸ்ட்டு x2ன்றது 8, x1ன்றது -2. ஸோ 5 - 3 2, 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, ப்ளஸ் 2ன்றப்ப 8 + 2 10, கட் பண்ணிங்கன்னா 5. ஸோ 1/5 என்னது M1. ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்க பெர்பெண்டிகுலர் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா y = ax + 2. ஓகேங்களா, இது ஃபார்மெட் வந்து என்ன ஃபார்மெட்டு, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் y = mx + cன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ m = என்னது a. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர், அதாவது இதுக்கு பேர் வச்சிடலாமா, இது ஏபினா இது சிடி அப்படின்னு. ஓகேங்களா, ஏபிசிடி சின்ஸ் ஆர் ஹென்ஸ். ஓகேங்களா, ஹென்ஸ் ஏபி perpendicular to CD, therefore m1 into m equal to -1 வரும். ஓகேங்களா, m1ம் m -1. இப்போ m1ன்றது 1/5, mன்றது a ஈக்குவல் டு -1. இப்போ a ஈக்குவல் டு இந்த மைனஸ் டிவைடட் பை 5 வந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ -1 × 5. ஸோ அப்போ a ஈக்குவல் டு -1 × 5 என்ன வரும், -5. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டினை எப்போவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம், மைண்டில் வச்சுருப்போம், எந்த இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதும் தெரியும். ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா அந்த இடத்துல இந்த ஃபார்முலா வரும் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஸ்டினை வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஓகே வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.